கலைஞர் அவர்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் கல்வெட்டினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று தந்த புரட்சி புத்தொளி, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய சமத்துவபுரம் கண்ட சரித்திர நாயகர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எளியவர் வாழ்வு ஏற்றம் காணும் உன்னத லட்சியத்திற்காக உழைத்த தியாக தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு தமிழ் மக்கள் நலனுக்காகவே சிந்தித்த உத்தம தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் கல்வெட்டை பார்வையிட்டுவிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இசை கலைஞர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது குழந்தைகளுக்கான ரயில் வண்டி சேவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இயற்கை எழில்மிகு சூழலுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் குழந்தைகளின் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் வகையில் குழந்தைகளுக்கான ரயில் வண்டி சேவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிலையை திறந்து வைக்க இருக்கிறார்கள். தான் கற்ற கல்வி அனைத்தும், தான் உற்ற கலைகள் அனைத்தும், தான் பெற்ற ஞானம் அனைத்தும், தான் கண்ட புகழ் அனைத்தும் தமிழுக்கும் தமிழர் தம் வாழ்விற்கும் தந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழர் தம் வாழ்வுக்கும் தமிழ்நாட்டின் உயர்வுக்குமே என ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்து தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய சுயமரியாதை சூரியன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தோட்டக்கலை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே இரண்டாவது பெரியதாக, ஆசியாவிலேயே மிகவும் பெரியதாக, இந்தியாவிலேயே முதன் முறையாக ஹாலோகிராஃப் என்கின்ற நவீன தொழில்நுட்ப முறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் முக்கணிகள், தாவர உபரிகளில் இருந்து செய்யப்படும் பொருட்கள், பட்டுப்புழு கைவினை பொருட்கள், மித வெப்ப மண்டல பழங்கள், இலை வடிவத்தின் பன்முகத்தன்மை, குளிர் பிரதேச பழங்கள், சங்ககால மலர்கள், வெப்பமண்டல காய்கறிகள், தக்காளி, கத்திரி, மிளகாய், பட்டாணி உள்ளிட்ட விதை களஞ்சியங்கள், வாசனை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள், வண்ணத்து பூச்சி களஞ்சியம், கொய் மலர்கள், உலகை ஆளும் சிறு உயிரினம் என அனைத்தும் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 10,000 சதுர அடி பரப்பளவில் அரிய வகை பூச்செடிகளால் அமைக்கப்பட்டுள்ள 16 மீட்டர் உயர கண்ணாடி மாளிகை, வெளிநாட்டு பறவையகம், 23 அலங்கார வளைவு பசுமை குகை, சூரிய காந்தி கூழாங்கற்கள் பாதை, மரவீடு, அருவி, இசை நீரூற்று போன்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ளவர் தீம் அன்ரியல் 360 அறையை இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் முதன்முறையாக அமைக்கப்பட்டிருக்கும் அன்ரியல் 360 அறையில் பூக்கள் வடிவிலான பல்வேறு தொழில்நுட்பங்கள் கொண்ட சிறப்பம்சங்கள் குழந்தைகளுக்காக இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. சுவற்றில் உள்ள திரையில் பூக்களை தொடும் பொழுது